வணக்கம்ங்க. என்னுடைய பேர் மால் முருகேசன். என்னுடைய வயது 52. டாக்டர் மதி வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கொரோனா பீரியட்ல அறிமுகமானாங்க. அ நான் ஏற்கனவே வந்து கடந்த 10 வருடங்களாவே சாதாரண பிரச்சனைகள், கோல்டு, ஃபீவர் அது மாரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து அலோபதியிலேருந்து விலகி, ஆ ஃபார் எக்ஸாம்பிள் இதில சித்தால இருக்கக்கூடிய இம்காப்சல் கிடைக்கக்கூடிய நிலவேம்பு குடிநீர் அப்படின்னு எடுத்துட்டு இருந்த காரணத்தினால, அதிலேருந்து வந்து ரிலீஃப் கிடைக்குங்கிற காரணத்தினால, அ ஸ்விட்ச் ஓவர் டூ ஹோமியோபதி பண்ணும்பொழுது எளிதா தான் இருந்தது. 2020 வாக்குல வந்து எஸ்பெஷலி நான் இங்க என்னுடைய குடியிருப்பு பகுதியில அசோசியேஷன்ல பொறுப்புல இருந்தேன். அதனால கொரோனா பீரியட்ல வந்து வெளியில போக வேண்டி வரும். அந்த மாரி இருந்தபொழுது இவங்களுடைய ஃபீவர் கிட் நம்ம வச்சிருந்தது வந்து ஒரு பெரிய பலம்னு சொல்லுவேன். மனோதைரியம் குடுக்குறது. எக்ஸ்ட்ராவா நமக்கு ஏற்கனவே தைரியமா இருக்கிறனால வெளியில போயிட்டு வர்றோம். இருந்தாலும் அ இது இருக்கிறது வந்து கண்டிப்பா வந்து பெரிய ஒரு மனோதைரியத்தை குடுத்ததுன்னு சொல்லலாம். அடுத்தபடியா இந்த கடந்த 6 வருடங்களா பார்த்தீங்கன்னா, எப்பதான் ஃபீவர்லாம் வந்தாலும், கோல்டு வந்தாலும், இவங்க கிட்டேருந்து இருக்கக்கூடிய மெடிசின் எமர்ஜென்சி கிட்லேருந்து சொன்னாலும் சரி, இல்ல நம்மளுடைய சிம்ப்டம்ஸ கேட்டுட்டு அவங்களே வந்து தனியா அனுப்புனாலும் சரி, அதுலேருந்து கிடைக்கிற ரிலீஃப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். வித்தின் 2 டேஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல் கண்ட்ரோலே எடுத்துரும். கம்ப்ளீட்டா ரிலீஃப் ஆகுறதுக்கு ஒரு 4 டேஸ்க்குள்ள மேக்ஸிமம் 5 டேஸ்க்குள்ள கம்ப்ளீட்டாவே ரிலீவ் ஆயிடுவோம். வேறஸ் இப்ப இதில வந்து அலோபதியில போய் இப்ப பேராசிட்டமால்லாம் எடுத்து அந்த மாரிலாம் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, 10 நாள் கூட இழுத்தடிச்சிரும். அந்த வகையில வந்து பல சமயங்கள் இப்ப ஸ்விம்மிங் பண்ணிட்டு வந்தனால வரக்கூடிய கோல்டா இருக்கலாம். இல்ல வெளியில போயிட்டு வந்துட்டு யாராவது கோல்டு இருந்தா அவங்க கிட்ட இங்க வந்ததா இருக்கலாம். எந்த டைப் ஆஃப் ஃபீவர், கோல்டா இருந்தாலும் கூட, இதில எடுக்கும்பொழுது வந்து மிக விரைவில் தீர்வு கிடைக்குது அப்படின்றத பார்த்துருக்கோம். அப்புறம் குறிப்பிட்டு சொல்லணும்னா, அவங்க கிட்ட புடிச்ச விஷயங்கள் வந்து தேவையில்லாம வந்து ஃபால்ஸ் ஹோப் குடுக்கவே மாட்டாங்க. எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, ஒரு எங்க குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிறத சொல்றேன். கார்சினோமா இருந்தது கேன்சர் கட்டி இருக்கிறதுக்கு கேஸ்ல வந்துட்டு, அவங்க வந்து இல்ல நீங்க கேன்சர் கட்டி அதான் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? அத ரிமூவ் பண்ணிடுங்க. ஆனா மத்த எந்த ட்ரீட்மெண்ட்டும் கீமோ அது மாரி குடுக்க வேண்டியதில்ல. ரேடியேஷன் நம்ம பார்த்துக்கலாம்னாங்க. அதே மாரி அத மட்டும் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா, சைட் எஃபெக்ட் இல்லாம அதுக்கப்புறமா கன்டெயின் பண்ண முடியுது. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அ அனிமிக் கண்டிஷனுக்கு வந்து ஹோமியோபதியில வந்து டைரக்ட் வந்து தீர்வு கிடையாது. ஒண்ணு நீங்க ஃபுட்ட வந்து நல்லதா மாத்தி எ அதிகப்படுத்தலாம் அயர்ன, ஹீமோகுளோபின. அப்படி முடியல அப்படின்ற பட்சத்தில நீங்க சப்ளிமெண்ட் தான் எடுக்கணும் அப்படின்னு தெளிவா சொல்லிடுவாங்க. ஃபால்ஸ் ஹோப் குடுத்து வாங்க இத பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரிலாம் சொல்றதில்ல. அதே மாதிரி அவங்க கிட்ட குடுக்கும்பொழுது முக்கியமா நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம வந்து ஃபீட்பேக் அந்த அவங்க குடுக்குற மெடிசின்ல ஃபீட்பேக் அந்த குடுத்துக்கிட்டே இருந்தோம்னா, எடுத்துட்டு இருக்கும்போது குடுத்தோம்னா, அவங்களுக்கு வந்து அதுக்கேத்த மாரி மெடிசின மாத்தி குடுக்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அப்போ வந்து நமக்கு கிடைக்கிற ரிலீஃப் வந்து ஃபாஸ்ட்டா கிடைக்கும். ஸோ தேங்க்ஸ் டூ டாக்டர் மதி. இந்த 6 வருடங்களா வந்து பல விஷயங்களுக்கு வந்து எங்களுக்கு தீர்வு கிடைச்சிருக்கு. இன்னொன்னு எனக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ளோட்டிங் வயிறுல வந்து இருந்தது. அதுக்கு ஒன் ஆஃப் தி இதுக்கு தான் நான் போயிருந்தேன். அது வந்து நல்ல கண்ட்ரோல் ஆயிருக்கு. அதே மாரி சாப்பிடாம கொஞ்சம் நான் சாப்பாடு ஸ்கிப் ஆச்சுன்னா வந்து வயித்துல வலிக்கும். அது வந்து இப்ப இருக்கிறதில்ல. ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமா ஒரு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு தீர்வு கிடைச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து கொரோனா வேக்சினேஷன் எடுத்தனால சைட் எஃபெக்ட் இருந்தது. ஆட்டோ இம்யூன் ரெஸ்பான்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ல வந்து ரேஷ் ஆகுற மாரியும், பிளஸ் எஸ்பெஷலி இப்ப ட்ராவல்லாம் பண்ணும்பொழுது வீங்கிரும். கால்லாம் வீங்குற மாரி. வீங்குறதுன்னா, நார்மலா வர்ற வீக்கம் கிடையாதுங்க. இது வந்து ஸ்கின்ல வந்து எக்ஸ்ட்ராவா நல்லா வீங்கிரும். வித் தண்ணி கட்டின மாரி ஆகும். அந்த மாரி ஆகுறது. அது வந்து ஆட்டோ இம்யூன் ரெஸ்பான்ஸ்னால அப்படின்றதும் வந்து தெரிஞ்சது. டாக்டர்ட்ட வந்து அது எடுத்ததில வித்தின் ஃபியூ வீக்ஸ் வந்து கம்ப்ளீட்லி அது க்யூரே ஆயிடுச்சு. ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் த மேஜர் இம்பார்ட்டன்ட் ரிலீஃப் தட் வி காட் ஃப்ரம் ஹோமியோபதி. டாக்டர் மதி. ஸோ தேங்க்ஸ் டூ டாக்டர் மதி அண்ட் ஐ விஷ் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த 17th இயர் இந்த அனிவர்சரி அக்கேஷன்ல.